السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله. وما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜ்ர் தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய சத்திய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இந்த நேரத்தை ஒதுக்கி நாமெல்லாம் தற்பொழுது அல்லாஹுடைய இல்லத்திலே அமர்ந்திருக்கின்றோம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழனைத்தும் என்று அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தொடர்ச்சியாக இஸ்லாத்தின் பார்வையில் குழந்தை வளர்ப்பு என்ற தலைப்பிலே பல செய்திகளை திருக்குரான் வசனங்கள் மூலமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகள் மூலமாகவும் நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற செய்தி குழந்தைகள் மத்தியிலே நீதமாக நடப்பது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கிய இந்த பிள்ளை செல்வங்களில் அந்த பிள்ளைகள் மத்தியிலே நாம் பாரபட்சம் காட்டாமல் அநியாயமாக நடந்து கொள்ளாமல் எல்லா குழந்தைகளிடத்திலுமே நீதமாக நடக்கக்கூடிய ஒரு கடமை பெற்றோர்களுக்கு இருக்கிறது. அவர்களிடத்தில் அன்பு காட்டக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அன்பளிப்பு செய்யக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கல்வியை கொடுக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு சொத்துக்களை கொடுக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, இப்படி எல்லா விஷயங்களிலுமே நாம் நீதமாக நடக்க வேண்டும். ஒரு மகனை பார்த்து நீ தான் அறிவாளி, நீ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சவன், அவன் இருக்கிறான், அவன் முட்டாளு, அவன் ஒன்றுத்துக்குமே ஆக மாட்டான், அதனால நான் உன்கிட்ட தான் என்ன செய்வேன், அதிக அளவு அன்பை காட்டுவேன், நீ என்ன கேட்குறியோ அதெல்லாம் வாங்கி தருவேன், அவனை நான் கவனிக்கவே மாட்டேன்னு அப்படின்னு செய்யக்கூடாது. நாம ஒரு பிள்ளை இடத்துல நீதமாகவும் இன்னொரு பிள்ளை இடத்துல அநியாயமாகவும் நடந்து விடக்கூடாது. நாம் பெற்றெடுத்த நம்முடைய எல்லா பிள்ளைகளிடத்திலுமே நீதமாக நடக்கக்கூடிய பண்புகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு செய்தியை உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். இந்த செய்தி புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2587 செய்தியாக புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அன்புக்குரியவர்களே, நோமான் பின் பஷீர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் நோமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க ஒரு முறை மிம்பர்ல இருந்து என்ன செய்யறாங்க, மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் சின்ன பிள்ளையா இருக்கக்கூடிய நேரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, அதாவது என் தந்தை நான் சிறுவனா இருக்கும் பொழுது எனக்கு ஒரு அன்பளிப்பு ஒன்று செய்தார்கள், எனக்கு ஒரு அன்பளிப்பு பண்ணாங்க. அப்ப என்னுடைய தாய் அம்ரா பின்த் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க அவங்க தந்தைகிட்ட சொன்னாங்க, என்னுடைய வாப்பாவிடத்துல என்னுடைய தந்தை இடத்துல சொன்னாங்க, இப்ப நீங்க இவருக்கு அன்பளிப்பு செய்றீங்க, இந்த விஷயத்துல நீங்க அல்லாஹ்வுடைய தூதரை சாட்சியாக்காம நினைச்ச மாட்டேன், இதை பெற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே அவருடைய தந்தை என்ன பண்றாங்கன்னா, நோமான் பின் பஷீர் அதெல்லாம் அவங்களை கூட்டிட்டு நேரா ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட நேரா கொண்டு போயிட்டு செய்தியை சொல்றாங்க. யா ரசூலுல்லாஹ், எனக்கு என் மனைவி மூலமாக பிறந்த இந்த பிள்ளைக்கு நான் ஒரு அன்பளிப்பு பண்ணேன். அப்ப என்னுடைய மனைவி உங்களை சாட்சியாக்காத வரை இதை நான் பெற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க என்று அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து கேட்கிறாங்க, இது மாதிரி நீங்க வேற பிள்ளைங்களுக்கு செஞ்சீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. நல்ல பாயிண்ட் கவனிக்கணும். இதே மாதிரி நீங்க வேறு குழந்தைகளுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்தீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாங்க, இல்லை யா ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படின்ட்டாங்க. இன்னொரு வாயத்துல புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு 2650 செய்தியாக ரசூலுல்லாஹ் இப்படி கேட்கிறாங்க, உங்களுக்கு வேற குழந்தைகள் இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா இருக்குது. அவங்களுக்கு இதே மாதிரி பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா அவர் சொல்றாரு பண்ணலை அப்படிங்கிறாங்க.
அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தது அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, ஃபத்தகுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வஅதிலு பைன அவுலாதிக்கும், உங்கள் பிள்ளைகளிடையே நீதி செலுத்துங்கள், நீதமா நடந்துக்குங்க. இந்த பிள்ளைக்கு கொடுத்துட்டு அந்த பிள்ளைக்கு கொடுக்காம இருந்துடாதீங்க. நீங்க கரெக்டா நீதமா செய்யுங்க, உங்கள் பிள்ளைகள் மத்தியில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொன்ன உடனே நான் என்ன பண்ணிட்டேன், வேறு பிள்ளைகளுக்கு கொடுக்கல, அதனால இந்த அன்பளிப்பை நான் திரும்ப பெற்றுக்கொண்டேன். நடந்தா நீதியா நடக்கணும், கொடுத்தா எல்லாத்துக்கும் கரெக்டா கொடுக்கணும். ஒருத்தனுக்கு கொடுத்து ஒருத்தனுக்கு கொடுக்காம இருந்தா அது அநியாயமான பங்கீடு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எனவே நான் என்ன செஞ்சிட்டேன், திரும்பி வாங்கிட்டேன் என்று என்ன செய்றாங்க, நூமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை சொல்றாங்க. இந்த செய்தியை பிற்காலத்தில் நூமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு மக்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. அன்புக்குரியவர்களே, இன்னொரு ரிவாயத்து சொன்னமா இல்லையா, புகாரில 2650வது செய்தி, அதுல ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, லா துஸ்இதுனி அலா ஜூர், என்னை அக்கிரமத்துக்கு சாட்சியாளனாக ஆக்கி விடாதீங்கன்னாங்க. இது அக்கிரமமான பங்கீடு, இது அநியாயமான பங்கீடு. இந்த விஷயத்தை என்னையா நீங்க சாட்சியாக்குறிய? அவங்க மனைவி என்ன சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வை நீங்க சாட்சியாக்கினாதான், ரசூலுல்லாஹ் ஓகே சொன்னாதான் நான் இதை வாங்கிக்குவேன், இல்லைன்னா வாங்க மாட்டேன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன இதுக்கு சாட்சியா ஆக்காதீங்கன்னு சொன்னாங்க. அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த செய்தியில் நம்ம என்ன பார்க்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் மத்தியில நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக சில பேரிடத்துல அதாவது கூடுதலாக என்ன செய்வாங்க, சொத்தை கொடுத்துருவாங்க. சில பிள்ளைகளுக்கு சொத்தையே கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஊர் கூட அதுக்கு என்னது பெரிய ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. ஆம்பளை பிள்ளைங்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி ஒரு நிலை இருக்குது. பொம்பளை பிள்ளைங்களுக்கு என்ன பண்றாங்க, வீட்டை கொடுத்துட்றாங்க. ஆம்பளை பிள்ளைங்க ஏன்னா இன்னைக்கு அந்த கலாச்சாரத்தை வளர்ந்துட்டாங்க. சொத்துரிமை சொத்து பங்கீடெல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லுகிற பிரகாரம் நம்ம நினைச்சினோம் நடந்து கொள்ளணும். ஆனா இன்னைக்கு என்ன பார்க்கிறோம், சரியான மாதிரிக்கு அந்த பங்கீடுகள் இல்லை. வாரிசுரிமை சட்டத்தை பேணக்கூடிய மக்கள் நாம் இருக்கணும். அப்ப குறிப்பாக நம்முடைய பிள்ளைகள் மத்தியில அல்லாஹ் எப்படி நடக்க சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நடக்க சொன்னாங்க, குறிப்பா இந்த பாகங்கள் சொத்துக்கள் பிரிக்கக்கூடிய விஷயத்துல மிக துல்லியமாக நாம் என்ன செய்யணும், நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் மத்தியில பாரபட்சம் என்ன செய்யக்கூடாது, ஒரு காலம் காட்டக்கூடாது என்பதை இது போன்ற செய்திகள் நமக்கு விளக்குகின்றன. ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் பெற்றெடுத்த நம்முடைய கண்மணி செல்வங்கள் எல்லாமே நம்முடைய பிள்ளைங்க தானே. இவன் வேற பிள்ளை அவன் வேற பிள்ளையா, எல்லாமே நாம் பெற்றெடுத்தது தானே. அப்ப மூத்தவனுக்கு ஒரு மாதிரியும் இளைவனுக்கு ஒரு மாதிரியும், பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு மாதிரியும் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு மாதிரியும் நாம் என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது என்பதை இந்த செய்திகள்லாம் நமக்கு மிக துல்லியமாக எடுத்து காட்டுகிறது. ஆகவே குழந்தை வளர்ப்புல மிக முக்கியமாக நாம் கவனிக்கக்கூடியது பிள்ளைகளிடத்தில் நீதமா நடக்கணும். உண்மையிலேயே அந்த சிறு பிள்ளைகளிடத்துல காட்டும் என்ன செய்வான், அவனுடைய உள்ளத்துல மிகப்பெரிய ஒரு வேதனை அடைவான். அம்மா அவனை மட்டும் கொஞ்சிரா, வாப்பா அவரை மட்டும் பார்க்கிறாரு, அவனை மட்டும் நல்ல பெரிய ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்கிறாரு, அவனை மட்டும் நல்ல எல்லாம் கேட்டா வாங்கி கொடுத்துறாரு, நமக்கு ஒண்ணுமே தரமாட்டேன்னு சொன்னா அவனுடைய பிஞ்சு உள்ளத்துல நஞ்ச விதைக்கிற மாதிரி தானே இருக்கும். இதை உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களா இருக்கணும். அன்புக்குரியவர்களே, பிள்ளைகள் வளர்ப்பு விஷயத்துல பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளிடத்துல நீதியாக நீதமாக நடக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு மிக தெளிவாக வலியுறுத்தி சொல்கிறது. இதை பேணக்கூடிய மக்களாக நாம் இருப்போம். இப்படி நடந்தோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் செய்யலாம், வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை பெறலாம் என்பதை இந்த நேரத்தின் தவறாக சொல்லிக்கொண்டு, இன்னும் சில விஷயங்கள் குழந்தை வளர்ப்பு விஷயத்தில் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் நாம் அதை தெரிந்து கொள்வோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.